Hello guys. How are you? I am also fine. You are fine, so I am also fine. ஒரு கதை சொல்லிட்டேன் சார். புது சேனல், புது வீடியோ. Another one. தளபதி விஜயோட கோட். The greatest of all time. ஸோ இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும், ஸோ விஜய் சார் ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு, வெங்கட் பிரபு வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இதை பற்றிலாம் நம்ம பேசலாம், ஆனால் இது அதுக்கான கண்டென்ட்டே கிடையாது. என்னடா சொல்றாங்க? அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோ ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டிங்கன்னா, How do I tell you? சம்மந்தம் இருக்கு. ஸோ கோட் படத்துக்கு பட்ஜெட் வந்து 400 கோடி அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேற்று அர்ச்சனா கல்பாத்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, விஜய் சாருக்கு 200 கோடி வந்து சேலரி இந்த படத்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மார்க்கெட் ரொம்ப பெருசாயிடுச்சு இல்லையா? அப்போ மீதி இருக்க 200 கோடியை வச்சுதான் அந்த படத்துல இருக்க சிஜியா இருக்கட்டும், இல்ல படம் காஸ்ட் அண்ட் குரூவா இருக்கட்டும், ஸோ எல்லாருக்குமே அந்த மீதி இருக்க சம்பளம் தான் போயிருக்கும். இன்னும் ஒரு 200 crores போட முடியுது. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஆல்மோஸ்ட் 400 பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்கு. இப்போ நான் இதை பத்தி முழுசா கூட சொல்லியிருக்க மாட்டேன். அதுக்குள்ள கமெண்ட்ல வந்து என்ன வந்திருக்கும் தெரியுமா? இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது சொல்றேன், விஜய் சாரை பத்தி இந்த மாதிரி பேசிட்டான் தப்பா, விஜய் சார் இவ்வளோ சேலரி வாங்குறோன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஸோ வந்து சம்மந்தமே இல்லாம நிறைய பேர் வந்து இப்போ இதுக்காக வந்து பொங்கி எழுத்து கூட வாய்ப்பு இருக்குது, கமெண்ட் செக்ஷன்ல சொல்றேன். ஸோ இப்படி நான் இதை பத்தி இப்ப பேசுறேன் அப்படின்னா இதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்போ விஜய் சார் வந்து 200 கோடி சேலரி வாங்குறாரு அப்படிங்கிறது இங்க மேட்டரே இல்லை. தெளிவா சொல்லு. தெளிவால இதை வெளியே சொல்ல முடியாது. ரகசியமா தான் சொல்ல முடியும். காதை கொடு. குடு. பிகாஸ் அவரோட உழைப்பு, இத்தனை வருஷம் அவரு சினிமால இருந்த அந்த வளர்ச்சி, அதுக்கு இந்த 200 கோடின்றது பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஷூட்டிங் முடிய 8 to 10 மாசம் ஆயிருக்குமா? ஸோ இந்த 8 to 10 மாசத்துல இவர் ஒர்க் பண்ண இந்த ஒர்க்குக்கு 200 crores இவரோட சேலரி. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நார்மலா நம்மளை பத்தி யோசிப்போம். ஒரு சாதாரண ஐடி ஜாப்க்கு வந்து போற ஒரு மனுஷன், ஓகேங்களா, அவர் இப்பதான் ஜாயின் பண்ணி ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு ஆளு. ஸோ இவருக்கு வந்து சேலரி வந்து ஒரு 30K அப்படின்னு வச்சுப்போம் மினிமம். அவர் வந்து மந்த்லி ஏர்ன் பண்றாரு. ஸோ ஒரு 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு அதே ஐடி ஜாப்ல இருக்காரு. ஸோ அவருக்கு மந்த்லி சேலரி வந்து ஒரு 3 lakh அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். ஸோ இவங்க 2 பேருக்குமே இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குல்ல. நம்ம ChatGPT கிட்ட கேட்போம். ஸோ இப்போ நம்ம என்ன கேட்கலாம்னா, ஒரு ஆவரேஜ் சேலரி வாங்குற அந்த 30K பர்சன் இருக்கார்ல, அவரு இப்போ இந்த 200 crore வந்து ஏர்ன் பண்றதுக்கு ஸோ எத்தனை வருஷம் தேவைப்படும்? இதே 30Kல இருந்தாருன்னா, சும்மா ஒரு சாம்பிள். ஸோ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மந்த்லி இன்கம் வந்து 30,000. ஸோ ஆனுவல் இன்கம் வந்து 30 into 12. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வாங்குவார்னா 3,60,000. இப்போ அந்த 30,000 வாங்குறவர். ஸோ இவருக்கு அந்த 200 crore ஏர்ன் பண்ணுறது எத்தனை வருஷம் ஆகும்னா 55 வருஷம். அதாவது ஆமாம், 55,556 வருஷம் அவர் வந்து ஒர்க் பண்ணார்னா, ஸோ அந்த 200 கோடின்றதை வந்து அவர் வாங்கி சேர்த்து வச்சிருந்திருப்பார். ஸோ எந்த செலவுமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்றது. ஸோ இப்போ வந்து இன்னொரு கம்பேரிசன். ஸோ அதே தான். ஸோ யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும், அந்த 30Kன்றது வந்து 3 lakh. ஸோ அப்படின்ற போது ஒரு 1 digit வந்து எக்ஸ்ட்ரா ஆகுதுல்ல. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து என்னன்னா மேபி ஒரு 555 years ஆர் இல்லை 5,000 years அப்படின்னு இருக்கலாம் 3 lakh வாங்குறவங்களுக்கு. ஸோ அந்த 12 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆள் வாங்குறவங்களுக்கு.
இத பத்தி திடீர்னு ஏன் எனக்கு தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து அதாவது மாச கடைசி அதாவது ஆகஸ்ட்டோட மாச கடைசில வந்து சேலரி வாங்குறோம்ல. ஸோ அந்த சேலரி வந்து வாங்கும்போது, அதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்து திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஜிஎஸ் குரூப் வந்து இந்த மாரி விஜய் சாருக்கு சேலரி இவ்வளோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. மார்க்கெட் ரொம்ப பெருசாயிடுச்சு இல்லையா? ஸோ இது 2மே வந்து எனக்கு டைரக்ட்டா வந்து உடனே ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ இப்படி ஸ்ட்ரைக் ஆகும்போது என்ன தோணுச்சுன்னா, இந்த பாயிண்ட் தான் தோணுச்சு. ஸோ நார்மலா வந்து நம்ம வாங்குற சேலரி வந்து இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் இருக்கோம். ஸோ அவருக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் வேற, நம்ம ஏஜ் டிஃபரன்ஸ் வேற. ஸோ நான் இருந்தாலுமே சொல்றேன், ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுக்குமே சொல்றேன். ஸோ ஐடி ஃபீல்டுன்னு கிடையாது, எந்த ஃபீல்டு எடுத்தாலும் சரி. ஸோ அவங்களுக்குமே வந்து இப்போ சராசரியா 30 இல்லை 40 ஒரு 50K இல்லை 1 lakh கூட வாங்குறவங்க கூட இருக்கட்டும். ஸோ அவங்க அந்த 200 crore அந்த அட்டைன் பண்றதுன்றது பெரிய விஷயம். ஸோ அவங்க வந்து ஒரு பார்த்தீங்களா, ஸோ 5000 வருஷம் 500 வருஷம் குறைஞ்சது. ஸோ அப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஏன் இந்த அளவுக்கு? ஸோ அப்போ விஜய் சாரால் மட்டும்தான் அது முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ இல்லை சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அப்படி முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய டைமை வந்து இந்த சோஷியல் மீடியாலையும் சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நிறைய டைவர்ட் ஆகி, ஸோ அவங்களோட பர்பஸ் என்ன, அதோ இப்போ இந்த சின்னோண்டு இந்த விஷயத்துக்கு வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி நம்ம ஏன் அந்த லெவலுக்கு போக முடியல அப்படின்ற தாட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சதுக்கான மெயின் காரணம் இந்த விஜய் சாரோட சேலரியாக இருக்கட்டும், இந்த கோட் படமாக இருக்கட்டும். ஸோ இதுதான் எனக்கு அந்த தாட்டை வந்து உருவாக்குச்சு. ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கான அந்த பாயிண்ட்டையும் கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. That's a good one. இதை ஏன் நம்ம யோசிக்கல முன்னாடியே அப்படின்ற ஒரு கேள்விதான் நான் வந்து இப்போ உங்க முன்னாடி வைக்கிறேன். விஜய் சார் வந்து 200 கோடி வாங்குறாரு, நீங்களும் வாங்குங்கன்றதை பத்தி இங்க பேசல. ஸோ அவராலையும் வாங்க முடியுது, நம்மளாலையும் ட்ரை பண்ணா நம்மளும் அந்த அந்த இடத்துக்கு போகலாம், அவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட். ஸோ அந்த லெவலுக்கான கெப்பாசிட்டி ஒரு மனுஷனுக்கும் இருக்கு. ஸோ இதுதான் இங்க சொல்ல வர. இப்ப நம்ம பண்ற ஒர்க்கா இருக்கட்டும், நம்ம லைஃப்ல எடுக்கக்கூடிய ரிஸ்கா இருக்கட்டும், ஸோ இந்த ஏஜ் தான் கரெக்டான ஏஜ், 21 to 30. ஸோ இந்த ஏஜ்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்றது தான் அடுத்து நம்ம லைஃப்பை கொண்டு போக போற அந்த மைல்ஸ்டோன் கூட சொல்லலாம். ஸோ இதுல நம்ம கரெக்டா உழைச்சாலே நம்மளும் அண்ணாமலை ரஜினி தான். அண்ணாமலை, உன் நல்ல மனசுக்கு இனி நீ நினைச்சபடியே எல்லாம் நடக்கும். வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம்.